அனைவருக்கும் வணக்கம். அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் வணக்கம். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எனது பெயர் தனசீலன். நான் தமிழ்நாடு திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதி நாட்டமல்லி தாலுகா தோப்பலகுண்டா கிராமம். எனது தம்பியும் ஒரு மாற்றுத்திறனாளி. எங்கள் கிராமத்தில் சுமார் ஒரு 15 பேர் இருப்பாங்க மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளிக்கு என்று எந்த அரசியல் தலைவர்களும் இது வரைக்கும் சொல்கிறாங்களே தவிர எதுவும் செஞ்சதில்லை. ஆனால் பொதுமக்களுக்கும் நல்லது செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. முதல்வர், துணை முதல்வர் இதுக்காக மட்டும்தான் போராடுறீங்க. மாற்றுத்திறனாளி மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நல்லது செய்யணும்னு யாரும் போராடுறதில்ல. சட்டப்பேரவைக்கு போனாலும் திரிஷாவை தான் துணை முதல்வர் ஆக்குறாரு. இதெல்லாம் தேவையா? திரிஷா துணை முதல்வராக இருந்தாங்கன்னா யார் துணை முதல்வரை வந்தால் என்ன? தொகுதி மக்களுக்கு நல்லது செய்கிற வழியை பார்க்கணும். பொதுவாக எம்எல்ஏக்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தொகுதியை போய் பாருங்கள். தொகுதி மக்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும், என்ன பண்ணணுன்றதை கேட்டு செய்யுங்க. அதை விட்டு போட்டு அமெரிக்காவுக்கு போகிறது, ஆப்பிரிக்காவுக்கு போகிறது, சிங்கப்பூருக்கு போகிறது, சிலோனுக்கு போகிறதும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? பொதுமக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு அரசியலுக்கு வரீங்க. அரசியலில் எதுவும் செய்யவும் மாட்டேங்கிறீங்க. அவங்கள துணை முதல்வர் ஆக்குறாங்க, இவங்கள துணை முதல்வர் ஆக்குறாங்க. யார் துணை முதல்வரை உட்கார வச்சா என்னக்குது? நீங்கள் நல்லது செய்யுங்க. துணை முதல்வர் யாராக இருந்தால் என்ன? நீங்கள் நல்லது செய்யுங்க. உங்களுக்கு வர்ற ஃபண்டில் நல்லது செய்யுங்க. அதை விட்டு போட்டு துணை முதல்வர் திரிஷா எதுக்கையா இந்த புரளியெல்லாம்? மாற்றுத்திறனாளிக்குன்னு யாரானா இது வரைக்கும் நல்லது செஞ்சுக்கிறீங்களையா? அது முக்கியமாக இந்த தோப்பலகுண்டா கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவர் உட்பட இது நாள் வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு யாரும் நல்லது செஞ்சதே கிடையாது. எதுக்கையா உங்களுக்கெல்லாம் அரசியல்? நல்லது செய்யணுன்னா அரசியலுக்கு வாங்க, இல்லைன்னா யாரும் அரசியலுக்கு வராதிங்க. பொதுமக்களை வாயடித்து வயிற்றடித்து ஏமாத்துரு அவங்க துட்டில் நீங்கள் அவங்க வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க. நல்லது செய்யணுன்னா அரசியலுக்கு வாங்க, இல்லைன்னா வராதிங்க யாரும். அவன் இத்த தின்றான், இவன் இத்த தின்றான்னா எதுக்கு அவங்களுக்கெல்லாம்? நல்லது செய்கிறதுனா வாங்க, இல்லைன்னா யாரும் அரசியலுக்கு வராதிங்க. நானும் நல்லது செய்கிறேன்னு அரசியலுக்கு வந்துடுறது, ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, அம்மா, தாயே, மாமா, மச்சான் எல்லாம் சொல்லி ஓட்டை வாங்குறது. அப்புறம் கண்ணுக்கு தெரியறதில்ல. போய் எதனா ஒன்று எங்களுக்கு இது பண்ணி கொடுன்னு கேட்டேன்னா, நீ எனக்கு ஓட்டு போட்டியான்னு கேட்குறது. என்னையா நியாயம் இதெல்லாம் உங்களுக்கு? ஜெயிச்சிட்டா ஒன்று, ஜெயிக்கலாம் ஒன்று பேசுகிறது. சிந்திக்கணும். கொஞ்சமான சிந்தித்து செயல்படுங்க. மக்களுக்கு நல்லது செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்லது செய்கிறதுக்கு நினைங்க. அதே போல் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்களும் உண்மையான முதல்வராக இருந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா அவங்களோட உதவித்தொகையை உயர்த்தி கொடுங்க. மகளிருக்கு மட்டும் எல்லாரும் செய்கிறேன்றீங்க. இப்போ மாற்றுத்திறனாளியெல்லாம் என்ன பண்ணுவான்? நடக்க முடியாத டேக்கி நிற்கிறவன், நூக்கி நிற்கிறவன், அவன்லாம் என்னையா பண்ணுவான்? நீ 3 மாதம் ஆகுது நீ முதல்வராக வந்து, இது வரைக்கும் என்னையா செஞ்சுக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு? முன்னெந்த அரசியல் தலைவர்கள் செஞ்சுட்டே தான் நீயும் செய்கிற. ஏத்துறேன்னு என்னப்பா செஞ்சுக்கிறீங்க நீங்கள்? நீங்களாவது நல்லது செய்யணுன்னு தான்ப்பா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. நீங்களும் இதே மாதிரி சொல்கிறீங்க. மகளிர் நீங்கள் மகளிருக்கு செய்யுங்க, யாரும் வேணான்னு சொல்கிறதில்ல. மாற்றுத்திறனாளி மக்களையும் கொஞ்சம் கவனிங்க. முக்கியமாக அவங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும்னு உங்கள் எம்எல்ஏங்களுக்கு ஆர்டர் போடுங்க, அமைச்சர்களுக்கு ஆர்டர் போடுங்க, ஊரில் இருக்கிற அந்தந்த தொகுதி எம்எல்ஏங்களுக்கு ஆர்டர் போடுங்க, பஞ்சாயத்து தலைவர்களுக்கு ஆர்டர் போடுங்க. என்ன செய்யணும்? பொதுவாக பஞ்சாயத்துக்கு வர்ற எந்த ஒரு சலுகையுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கிறதில்ல. அந்த கிளர்க்கும் தலைவருமே அமுத்தி தின்னு போட்டுடுறானுங்க. எதுக்கு இந்த வேலை? இந்த பொழப்புக்கு சுருக்கு மூட்டை செத்து போயிடலாம் அவங்கெல்லாம். மாற்றுத்திறனாளிகள் துட்டை ஏமாற்றி தந்துறதுக்கு எதுக்கு அவங்களுக்கெல்லாம் அரசியல்? மக்களுக்கு நல்லது செய்யணுன்னா அரசியலுக்கு வாங்க, இல்லைன்னா எவனும் அரசியலுக்கே வராதிங்க. அவன் வேலை என்னவோ வீட்டில் பார்த்துன்னு உக்காந்துருங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்குற பண்டை தின்னு போட்டு உடம்பு வளர்த்துன்னு தெரியாதீங்க யாரும். நன்றி, வணக்கம்.